ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் அருண்குமார் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாக்கி உள்ள படத்தை வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1008 எபிசோட் தாண்டி இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக வெளியாகி இருக்கு. ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என்ன இதை பற்றி முதல்ல பார்த்துடலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம சியான் விக்ரம் தான். சியான் விக்ரமோட என்ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேற லெவல் கூஸ் பம்பை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சியான் விக்ரமை பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவா அந்த படத்தில் பார்க்க முடியுது. அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவர் தான் இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா படத்தை சிங்கிள் ஹேண்டடாக தூக்கி கொண்டுட்டு போயிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அதில் நம்ம சியான் விக்ரமோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வேற லெவலில் தரமாக இருந்துச்சு. இந்த படத்தோட சோஸ்டீலர்னா அது கண்டிப்பாக நம்ம சியான் விக்ரமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம்லாம் சொல்லுவாங்களா, அதுவுமே நம்ம சியான் விக்ரம் தான். வேற லெவலில் அவரோட கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளி. சூப்பராக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறம் மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ண நம்ம எஸ் ஜே சூர்யா தான். எஸ் ஜே சூர்யா எப்பவும் போல தான் வர சீன் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ண நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. பாடல்களுமே ரொம்பவே சூப்பராக ரசிக்கும்படி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் அதுக்கு மேலே சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக பிஜிஎம் ஒர்க்லாம் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் வேற யாரும் இல்லை, இந்த படத்தோட இயக்குனர் நம்ம அருண்குமார் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு தீ பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க போக போக. அதே மாதிரி இந்த படத்தில் அவரோட ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், அவரோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம என்கேஜிங்காக டாப் நாச்சாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாமா. பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த படம் லைட்டாக அடி வாங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயுமே சில போர்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த படம் அடி வாங்க தான் செஞ்சது. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸையும் செகண்ட் ஹாஃப்ல சில சீக்வன்ஸையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரைட் பண்ணியிருந்தா படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எங்கேயோ போயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுறதுனால சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் நெகட்டிவாக ஃபீல் ஆகல. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் ஆகல. மேபி சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேசிங் மூவிலாம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல சில போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகல எனக்கு. அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீட்டான ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் இது. உங்களுக்கு சினிமாவில் ஆக்ஷன் மூவிஸ்லாம் ரொம்பவே விரும்பி பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் செம்ம ட்ரீட்டாக இருக்கும். இப்போ தேட்டரில் பார்க்குறதுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தான படம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தான படம் தான். இப்போ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து ஒரு டைம் என்ஜாய் பண்ணிடுவாங்க. அண்ட் கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த படத்தை பற்றி உங்கள் ரிவ்யூ என்னவோ அதை பற்றி நான் எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.